18வது அத்தியாயமாக இன்றைக்கு புதிய பெண்ணுலகம் படைப்போம் என்ற பொருளிலே இந்த நூலினுடைய உட்பகுதிகளை இதுவரையிலே சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். மிக சிறப்பான ஒரு எதிர்கால சமுதாயம் அமைய வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கிலே அமைக்கப்பட்டது. நம்முடைய முந்தையோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற உன்னதமான பொக்கிஷங்கள் எல்லாம் பல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்ற கவலையோடும், குறிப்பாக கருமைய தூய்மை என்று சொல்லக்கூடியதை நாம் நம்முடைய இளமை பருவத்திலே பெற்று தவம் செய்து தவத்தினாலே கருமைய தூய்மை பெற்று அப்படி நல்ல மனமும் நல்ல உடலும் அமைந்த நிலையில மன வாழ்க்கை மேற்கொண்டு மக்கட்பேறு அமைவதற்கான காரணிகளை எல்லாம் இந்த நூலிலே விரிவாக சந்தித்து கொண்டும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உணவு தேவைகள் பொருளாதார விஷயங்களை மாத்திரமே சிந்திக்கின்றவர்களாக வாழ்ந்திருந்தால் பயனில்லை. ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கும் நமக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஊரு உலகம் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். எங்கேயோ போர் வெடிச்சது நாட்டு கடையில் இங்கே விலைவாசி பாதிக்குது, ஷேர் மார்க்கெட்டு பாதிக்குது இல்லையா, பெட்ரோல் தட்டுப்பாடு வருது, இப்படி எல்லாம் பல காரணிகள். அப்படி இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலக சிந்தைக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு. நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் பயனில்லை. அந்த வகையில் இந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும், சமுதாயம் மாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையின் காரணமாக இந்த நூலிலே நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வருங்கால புதிய தலைமுறை அடுத்த ஜெனரேஷனை பியூரிஃபை பண்ற முயற்சி என்று சொன்னால் கூட மிகையாகாது. அதுக்குரிய விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு எல்லைகளை கடந்து சிந்திக்கக்கூடிய, அதாவது மதம், மொழி, இனம், நாடு என்று எல்லை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த எல்லைகளை கடந்து சிந்திக்கக்கூடியவர்களாக நம்மை மலர்த்தி கொள்ளக்கூடிய காரணிகளை பற்றி இந்த நூலிலே சிந்தித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மொத்தத்தில் மனிதம் என்ற கண்ணோட்டம், ஏன்னா மனித குலம் உய்ய வேண்டும் என்பதற்கான சிந்தனையை இந்த நூலிலே பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற இந்த நூலிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற இந்த நூலினுடைய பல சிந்தனைகளிலே மிகவும் அவசியமாக எப்படி தனி மனித வாழ்வில் தூய்மை என்பது. ஏன்னா முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனையும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், பின்னர் தான் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றதெல்லாம். இப்போ ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சீர்திருத்தி கொண்டாலே சமுதாயம் சீர்திருத்தம் அமைந்துவிடும் என்ற கண்ணோட்டமும் இதனிலே பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல நாம் மக்கள் செல்வங்களை ஈன்று தருகின்ற போது அவர்கள் நாளைய தலைமை பண்பாளர்களாக உருவாவதற்குரிய காரணிகளையும் போன வாரம் தான் சிந்திச்சிருக்கோம். அந்த டீனேஜ் மாணவர்களுக்குன்னு ஒன்று பேசணும் இல்லையா, அதில் எப்படி அடுத்த தலைமுறையில் அவர்கள் ஒரு தலைமை பண்பாளர்களாக அவர்களை உருவாக்க முடியும் என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களை சாதனையாளர்களாக, ஒரு நார்மல் மேன் கிடையாது, ஒரு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் ஒப்புக்கு ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு வாழ்ந்தா போதும், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் பியூன் வேலை கிடைச்சாலும் போதும்னு நினைக்காம நம்முடைய வாழ்க்கை சமுதாய சிந்தனையோடு மேம்பட்டதாக இருக்க வேண்டும். வள்ளுவம் சொன்னது பாருங்கள், தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதிரார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவம் சொன்னது. பிறகு எடுத்தாச்சு. இது சாதனைக்குரிய வாழ்க்கையாக மலர்த்தி கொள்வதற்குரிய விஷயங்களை சிந்தித்திருக்கிறோம். இப்படி ஒரு நல்ல மக்கள் செல்வத்தை பெற்று புறந்தருகின்றவர்களை பார்த்து இப்படி ஒரு மகனை பெறுவதற்கு அல்லது மகளை பெறுவதற்கு இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லினும் சொல் என்று சொல்லும்படி வேற ஒன்றும் இல்லை.
இப்படி ஒரு பிள்ளைய பெற்று போட்டானே அப்படின்னு சொல்லாமல், இப்படி ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு அவங்க அப்பா என்ன தவம் பண்ணாரோன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வருவதற்குரிய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய இறை நாட்டம், இறை தேடுதல், இறை பற்றிய ஆராய்ச்சி தேவைதான் என்றாலும் கூட, இங்கே கடவுளை காக்கிறோம் என்ற சிந்தனையும் கடந்து ஆன்மநேயம் என்ற ஆன்ம உணர்வு, தன்னை அறிகின்ற கலை, ஆன்மாவை அறிகின்ற கலையை அறிகிறோம் தவம், தற்சோதனை இவற்றின் மூலமாக. இந்த ரெண்டையும் கடந்து என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, ஆன்மநேய ஒருமைப்பாடு என்று வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த ஆன்மநேயத்தையும் கையில் எடுத்து பேசியிருக்கிறோம். மாண்புடைய மகளிராக நம்மை மலர்த்தி கொள்வதற்காகவும், ஏனென்று சொன்னால், ஒரு தாயினுடைய தனிச்சிறப்பே கருவுற்றிருக்கின்ற காலம். அந்த கருவுற்று அவர்கள் ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே என்று சொன்னார்கள். ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று கூட பேசியிருக்காங்க. அப்ப ஒரு தாயினுடைய பணி அந்த அளவுக்கு மிக அவசியமானதாக நாம் சிந்திக்க முடிகிறது. எனவே ஒரு புதிய ஒரு ஆற்றலுள்ள ஒரு ஜெனரேஷனை நாம் உருவாக்குவதற்காக இந்த நூலிலே நாம் பேசியிருக்கிறோம். அன்பர்களே, நம்முடைய கலாச்சாரத்திற்கு சிறப்பான ஒரு காரணியாகிய கற்பு நெறியை பற்றி பேசியிருக்கிறோம். மன உறுதி மட்டுமல்ல, அங்கே அந்த கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை என்று சொன்னார்கள் பெரியவர்கள். இங்கே மன உறுதியும் கூட ஒரு பெண் நினைத்தால், அன்னைக்கு கணவனுடைய விடிஞ்சா கணவனுக்கு வம்புனாக்கா சூரியனே உதிக்காம போகட்டும்னு சொல்லக்கூடிய நலாயினி இல்லையா? அப்படி கற்பின் மேம்பட்டவர்களை சூரியன் உதிக்கவே இல்லை என்று அறியப்படுகிறோம். அப்படி மேம்பட்டவர்களை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அதற்கு அடிப்படையாக செக்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய பாலுறவு கல்வி என்பதை பற்றி முறையாக புரிதல் ஞானம் இருந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படை விஷயங்களையாகிலும் அறிந்திருக்க வேண்டும் என்ற பாலுறவு கல்வியின் அவசியம் குறித்தும் இந்த நூலிலே பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், வித்து நலம் காக்க வேண்டும் என்பது. இப்போ அது ஆணாக இருந்தால் விந்து என்று சொல்லக்கூடியது, பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் என்று சொல்லக்கூடியது. ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வித்து சக்தி, அந்த வித்திலே தானே எல்லா பண்புகளும் சென்று அமைந்திருக்கிறது. அதைத்தான் நம்ம கருமையம் என்று சொல்லுகிறோம், ஜெனடிக் சென்டர் என்று சொல்லுகின்றார்கள். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் நாம் அறிவோம். இரத்த செல்கள், எலும்பு செல்கள், தசை செல்கள், நரம்பு செல்கள் என்றெல்லாம் அமைந்திருக்கிறது. அப்படி இந்த செல்களினுடைய அமைப்பு, அது பேசிக்கலாக பார்த்தோம்னா செல்லினுடைய மையத்தில் மையக்கருவும், அந்த மையக்கருவில் 24 குரோமோசோம்ஸ் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த 24வது குரோமோசோம் XYயாக மாறி இருந்தால் அது ஆண் குழந்தை தரிக்க வாய்ப்பு என்ற விஞ்ஞானத்தையும் முந்தையோர்களும் பேசியிருக்கிறார்கள். நம்முடைய நூல்களிலே மிகச்சிறந்த திருமூலருடைய திருமந்திரமும் கூட அதற்கான காரணிகளாக சரம் என்ற வித்தையை பற்றி பேசி, வலது நாசியில இயங்கும் போது புணர்ந்து பெற்றால் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும் என்ற விஞ்ஞானத்தை முந்தையோர்களும் பேசியிருக்கிறார்கள் என்பதை பற்றியும், இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வாறு XY குரோமோசோம்ன்றதை பற்றி பேசுச்சு அப்படிங்கிறத, அப்போ வலது நாசியில இயங்குகின்ற கலையை சரம் என்று முந்தையோர்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதை பற்றியும் இந்த நூலிலே விரிவாக சிந்தித்திருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் நல்ல ஒரு ஆரோக்கியமான மூச்சு பயிற்சிகளை பின்பற்ற வேண்டும். மூச்சு பயிற்சி செய்கிற போது தான் பிரிஸ்கனஸ் இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்குவான், மூஞ்சி மூடிட்டு தூங்குவான். இப்போ நல்ல ஒரு இன்ஹேல் எக்ஸேல் கிடைக்குமா? கிடைக்காது. நல்ல காற்றோட்டம் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரெஷ் ஏர்னால நல்ல ஒரு தூக்கமும், தூங்கி எழுந்திரிச்சா அவரில் உள்ள பிரிஸ்க் கிடைக்க முடியும். அப்போ
அல்ல மூச்சு பயிற்சிகள் அவசியம் என்பதை அறிவோம். அத்தகைய மூச்சு பயிற்சிகளே மிகச்சிறப்பான ஓஜஸ் மூச்சு என்ற மூச்சு பயிற்சியோடு இணைந்த காயகல்ப பயிற்சியை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த நூலில், இல்லையா? அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்த எளிய முறை காயகல்ப பயிற்சி என்ற பயிற்சியை பற்றி சிந்தித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் காயகல்பம் என்பதே சிதர்களுடைய தொன்று தொட்ட ஒரு முறைதானே. அதில் இருக்கக்கூடிய ஓஜஸ் மூச்சு என்று சொல்லக்கூடியது நல்ல அந்த மூச்சின் மூலமாக நுரையீரல் நன்றாக சுருங்கி வருகின்ற போது இங்கே உடலிலே செல்களுக்கிடையிலே இயங்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியானது மிக சிறப்பான ஒரு இயக்கமாக இயங்கி அப்போ இந்த ஜீவகாந்தம் தடைப்படாமல், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அது இம்யூனிட்டியை கொடுக்கறது தானே. ரத்தத்தில் உள்ள ஒயிட் பிளட் கார்பசல்ஸு ரெட் பிளட் கார்பசல்ஸ்ன்னு படிச்சிருப்போம். அப்போ அது கவுண்டிங் குறையும் போது நோயுற்று போகிறார்கள் என்பதையும் தெரிந்திருக்கிறது. விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ நல்ல ஆரோக்கியமான சுவாச பயிற்சிகளும் அங்கே நம்மை மேம்படுத்துவதாக இருக்கிறது. அது மட்டும் அல்ல, உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களையும் அளவு முறையோடு கடைபிடிக்கின்ற போது வாழ்வியல் மேம்படும் என்பதை பற்றியும் சிந்தித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வித்தின் மேன்மையை பற்றி உரிய பயிற்சிகள், தவமும் உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் சிறப்பு என்பதை சந்தித்தது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை திருமணம் என்று சொல்லக்கூடிய, இல்லையா? அப்படி திருமண வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒருவருக்கொருவர் அந்த 2 பேராவது கணவன் மனைவி என்ன பண்ண வேண்டியிருக்கு, மனமொத்தவர்களாக இருக்க வேண்டி இருக்கிறது. அந்த இடத்துல பிணக்கு வந்ததுன்னா அது அப்புறம் அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபே பாதிக்கும். ஏன்னா அதனால தான் சொன்னாங்க பெட்டர் ஹாஃப்னு சொன்னாங்க. நம்முடைய மறுபாதி என்று சொல்லக்கூடியது பெட்டர் ஹாஃப்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த மறுபாதியாக இருந்து வாழக்கூடிய, அது ஆணாக இருந்தால் மனைவியையும், பெண்ணாக இருந்தால் கணவனையும் இங்கே பெட்டர் ஹாஃபாக நாம் புரிந்து அந்த வாழ்க்கை வளம் பெற உரிய சிந்தனைகளை எல்லாம் நிறைய பெண்களுடைய சிறப்பை பற்றி உணர்ந்து கொள்ளுகிற போதுதான் ஆடவர்கள் அந்த பெண்களை மதித்து வாழ்வார்கள். முதல்ல இந்த புக்கு படிக்கிற சில பேர் என்ன நினைச்சுறாங்கன்னு கேட்டால், இது முழுக்க முழுக்க பெண்களுக்காக எழுதப்பட்ட நூல்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இதில் உள்ளார்ந்து சொல்லப்பட்ட பல விஷயங்களை எல்லாம், தாம்பத்தியம் பற்றி பேசுனது, மற்ற விஷயங்கள் எல்லாமே எல்லா ஆண்களும் கூட படித்து அறிந்து புரிந்து கடைபிடித்து பயன் தரத்தக்க உன்னதமான விஷயங்களை எல்லாம் இந்த நூலிலே நாம் பேசியிருக்கிறோம். அப்போ அந்த பெட்டர் ஹாஃப்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய மறுபாதியாக இருக்கக்கூடிய கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் எவ்வாறு புரிதல் உணர்வோடு குடும்ப அமைதியை காத்து வாழ முடியும் என்பதை பற்றியும் நாம் பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுக்குள்ளே வேறுபாடுகளுக்கான காரணங்களை வேதாதிரி மகரிஷி அவர்கள் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அப்படி அந்த அடிப்படையான வேறுபாடுகளை எல்லாம் 14 காரணங்களின் அடிப்படையிலே வேறுபாடுகள் அமைகிறது என்பதை பற்றி சிந்தித்து எந்தெந்த காரணிகள் எல்லாம் நாம் கையில் எடுத்து சரி செய்யக்கூடியது என்பதை பற்றி சிந்திக்கக்கூடியவர் அதுக்குரிய தலைப்பையும் பேசியிருக்கிறோம். புரியுதுங்களா? ஆகையினால மனிதரோல் வேறுபாடு ஏன் என்ற தலைப்பு மிக ஒரு நாம் ஆய்வு செய்யக்கூடிய, ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாகும். அது மட்டும் இல்ல, ஒரு புதிய தலைமுறை உருவாக்குவது, மனிதன் உருவாகிறான் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இங்கே தாய் தந்தையர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கருமைய தூய்மை பெற்று உடல் நலம் பெற்று ஆரோக்கியமாக இருந்தால் அடுத்த ஜெனரேஷன் ஆரோக்கியமாக இருக்கும் பேசியிருக்கிறது மட்டுமல்ல, இவங்க அந்த கருமைய தூய்மை பெற்று இவங்க ஜெனடிக் சென்டர் பியூரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இல்வாழ்க்கை ஏற்ற மகச்செல்வங்களை பெற்றுக் கொடுக்கின்ற போது அது ஒரு தலைமுறை அல்ல, தலைமுறையாக அடுத்த தலைமுறைக்கு நாம் பியூரிஃபை பண்ணிட்ட, அதாவது பாவ புண்ணியங்களை மாதா பிதா செய்தது மக்க தலைமையில அப்படின்ற பழமொழியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அவங்க பண்ணது நமக்கு வந்தே தீரும்ன்றதுல மாற்று இல்லை. யாரும் இல்லைன்னு நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. அப்படி இந்த மாற்று இல்லாத உன்னதமான அந்த உயர்ந்த ஞானத்தை நாம் உணர்ந்து பின்பற்றி மேம்படுவதற்குரிய காரணிகளில்
எப்படி கருவுற்ற காலத்திலே பெண்களை பற்றி பேசியிருக்கிறோம். பெண்கள் அந்த காலகட்டத்திலே மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வளைகாப்பு நிகழ்த்துவது என்பதை பற்றியும் சிந்தித்திருக்கிறோம் இல்லையா? அப்ப நல்ல அந்த உணவுகளை எல்லாம் தயாரித்து கொடுத்து வளையல் அணி விழா செய்து சிறப்பிப்பார்கள். அதுபோல அப்படி கருதரிக்கும் விஞ்ஞானம் என்ற அடிப்படையிலே நாம் சிந்தித்தது இந்த நூலிலே இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேர வேண்டிய பண்புகளிலே தாம்பத்தியத்தின் சிறப்பை பற்றியும் சரம் என்ற வலது நாசியிலே இயங்குகிற மாற்றி இயக்கக்கூடிய கலையை பற்றி முந்தையோர்கள் பேசியிருக்கிறார்கள், திருமந்திரமும் பேசியிருக்கிறது என்பதை பற்றி விளக்கியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உடலிலே உயிரியக்க மையம் கால் முதல் தலை வரையிலும், தலையிலிருந்து கால் வரையிலும் அமிர்த நிலைகளாக இயங்கி கொண்டிருக்கிறது. ரொட்டீனா மூவ் ஆகிட்டே இருக்கு நட்சத்திர வாரியாக. அதில் அந்த அமிர்த நிலை என்று சொல்லக்கூடியது இடுப்புக்கு மேலே இயங்கும் போது புணர்ந்து பெறுகின்ற மக்கட்செல்வங்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதை பற்றி நம்முடைய முந்தையோர்கள் சொன்ன ஞானத்தை பற்றி இந்த நூலிலே பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, முதுமை மரணத்தை தள்ளி போடக்கூடிய காயகல்ப பயிற்சியை பற்றியும் நாம் பேசியிருக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு நல்ல சந்ததி உருவாக வேண்டும். ஒரு மனிதன் எவ்வாறு உருவாகிறான், அப்படி கர்ப்ப காலத்தில் பெண்கள் எத்தகைய ஒரு உயர்ந்த ஞானங்களை எல்லாம் அவர்கள் பெற்று அவர்களுடைய எண்ணம் முழுவதுமே அதிர்வுகளாக இல்லாமல் தன்வயத்தவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? தன்வயம் வேணும்னா தவம் செய்யணும். தவம் இல்லாமல் தன்வயம் வராது. ஏன்னா இன்றைக்கு அறிவினுடைய மேதைத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஜீனியாசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அறிவினுடைய மேதைத்தன்மையை பெறுவதற்காக மட்டுமே மக்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் கல்வி போன்ற விஞ்ஞான நுட்பங்கள் எல்லாம் அந்த ஜீனியாசிட்டி என்று சொல்லக்கூடிய நுண்மான் நுழைப்புலன், அதாவது பிராஸ்பிகாசிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படி நுணுகிய சிந்திக்கும் திறனை மக்களுக்கு வளர்த்தி கொடுத்திருக்கிறது. அன்றைக்கு இருந்த தலைமுறை சிந்தித்ததை விட இன்றைக்கு வரக்கூடிய நம்முடைய பேர குழந்தைகளும் அடுத்த தலைமுறையினரும் இன்னும் அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஐக்கியூ அதிகமாக தான் இருக்காங்கங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அப்படி அந்த ஐக்கியூ அதிகமாகிட்டே போகிறதுலையும் ஒரு துன்பம் என்ன இருக்குன்னு கேட்டால், பிரெயின் வெலாசிட்டி அதிகமாக இயங்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அதுவே அவங்களுக்கு துன்பமாக மாறிவிடுகிறது. அதாவது தேர் இஸ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், படுத்த தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காரணிகளை பார்க்கிறோம். அப்ப அதற்கு தேவையானங்களிலே ஒன்றாகத்தான் உடற்பயிற்சியிலே கூட கடைசியிலே சவாசனத்தை நாம் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? மகேஷ் சொல்லி கொடுத்துருக்காரு சவாசனம் எவ்வளவு சிறப்புங்கிறது நாம் அறிவோம். அப்படி அது மட்டுமல்ல, ஒரு இந்த புத்தகத்திலேயே நீங்க ஒரு நூலாசிரியராக என்ன சார் ஹைலைட்டா பேசியிருக்கீங்க இந்த சாப்டர்லயே, விச் இஸ் தி பெஸ்ட் சாப்டர் யூ ஹேட் எக்ஸ்பிளைன்டு அப்படின்னு என்ன யாரும் கேட்டா ஒரு தலைப்பு ஒன்று உண்டு, முக்கோண விதி என்று சொல்லக்கூடியது இல்லையா? அப்ப அதுல ஒரு முக்கோணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த முக்கோணத்தினுடைய மேல் பகுதியிலே நாம் இருக்கிறோம், அதுதான் நான் என்று சொல்லக்கூடியது நாம. அடுத்தது இன்னொரு பக்கம் சமுதாயம், சமுதாய விதி. வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சிதான் நடைபெறும்னு சொன்னாங்க. அப்ப சமுதாயத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பாளர்கள் மிக்கவர்களாக இருந்தால் ஆட்சி நலன் நன்றாக இருக்கும். ஆட்சி செய்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி பத்தலைன்னா அவங்களுடைய பிரசன்டேஷன் ஆஃப் ரூலிங்கும் அப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். இதைத்தான் சமுதாய வினைன்னு சொல்றோம் நாம், வேற ஒன்றும் இல்லை. மக்கள் தம்மை ஆளக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தேர்ந்த சிந்தனை வேண்டும். யாருக்கு போட்டா என்ன, யாரோ ஒருத்தருக்கு போட்டா சரின்னு நினைக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கு. ஆனா இல்ல, அந்த சமுதாயத்தை ஆளுகின்ற பர்சனாலிட்டியை முடிவு பண்ணக்கூடிய காரணிகளையும் பற்றி பேசி இருக்கிறோம் இந்த தலைப்பில் முக்கோண விதியில். அது மட்டுமல்ல, இன்னொரு கோணம், முக்கோணத்தினுடைய இன்னொரு கோணம் என்று சொன்னால் அதுதான் இயற்கை விதி என்று சொல்லக்கூடிய லா ஆஃப்
நேச்சர் என்று சொல்லக்கூடியது. இயற்கை விதினா புயல் வருதுங்கிறாங்க, புயல் கிராஸ் ஆகிடுன்னு பார்த்தா அது பாட்டுக்கு இருந்து பொறுமையாக கடந்து பார்த்து பேசிக்கிட்டு போகுது அது பாட்டுக்கு இல்லையா. பார்க்குற ஆச்சரியமாக பார்த்தோம். போன புயலை நாம் என்ன பார்த்தோம், அது அப்படியே இங்கேருந்து பெங்களூரு வரைக்கும் பொறுமையாக கிராஸ் பண்ணி போகிறது பார்த்தோம். அப்போ இதையெல்லாம் இயற்கை விதி தானே. அதனால் இந்த இயற்கையை நாம் வெல்ல முடியுமா என்ற கேள்வியை முன்வைத்து கூட சிந்தித்திருக்கிறோம் இந்த முக்கோண விதி என்ற தலைப்பில். அதனால்தான் இந்த தலைப்பே சம்திங் இட் இஸ் ஸ்பெஷல்னு சொல்லி. அதனால இந்த முக்கோண விதி என்ற அருமையான ஒரு தலைப்பின் மூலமாக நாம் நம்முடைய ரீச்சிங் லெவல், நம்முடைய கெப்பாசிட்டியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி கொண்டு இந்த சமுதாய வினையை வெல்ல முடியும், இயற்கை விதியை வெல்ல முடியும் என்பதை பற்றி படிக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அழுத்தமாக விஷயங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் மிகையாக. அதனால இந்த முக்கோண விதி என்ற தலைப்பு மிக அவசியமான ஒரு அருமையான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது பாருங்கள். எனவே சாதனை ஆன இளைஞர்களை உருவாக்குவதற்குரிய சோர்சஸை பற்றி பேசி இந்த நூலினுடைய இறுதியில நான் அழுத்தமான சில விஷயங்களை சொன்னதை இப்பொழுது நேரிலே சிந்தித்தோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, இறைநிலையானது இந்த உலகத்தை படைத்து விட்டு, இறைநிலை கடவுள் படைச்சார்னு சொல்றோம் இல்லையா, இறைநிலையானது இந்த உலகத்தை படைத்து விட்டு சும்மா இருந்து விடவில்லை. அந்த உலகத்தினுடைய தோற்றத்திலே ஆறாவது அறிவுடைய பகுத்தறிவுடைய மனிதனாக நம்மை எல்லாம் படைத்தது மட்டுமல்ல, அதுவே தான் வந்திருக்கிறது. அந்த ஆறாவது அறிவாக நம்முள்ளே இருந்து நல்லது கெட்டதை புரிய வைக்கிறது எது? அதுதான் இறைநிலை. அதனால்தான் அறிவே தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவதனை அறிவதற்கு வழி முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். யோகம். அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அப்ப இன்னும் பெரிய உலக சமாதான திட்டங்களை எல்லாம் கொடுத்தார் நம்முடைய மகரிஷி அவர்கள் இல்லையா. அப்ப இங்கே நம்முள்ளே அந்த இறைநிலையே அறிவாக மலர்ந்து நம்மையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய தோற்றத்தை பற்றி இந்த நூலில பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி படைத்துவிட்ட இறைநிலை சும்மா இருந்து விடாமல் நம்ம எல்லாம் ஆன்ம நலத்தோடும் மனோசக்தியோடும் பிறவி தொடங்கி இறப்புக்குள்ளே உள்ள இந்த வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கான காரணிகளை மிக சிறப்பாக உணர்த்தி கொடுத்திருக்கிற பிரபஞ்ச நியதி, பேரியக்க மண்டலம் தொடங்கி நம்முடைய வாழ்க்கை உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், அங்க இருக்கிற வான்காந்தம், அதுவும் காந்தம் தான், இதுவும் காந்தம் தான். ஆனா அங்க பிரபஞ்சத்துல அது சிஸ்டம் ஒழுங்கா இருக்கு. இங்க உடம்புக்குள்ள சிஸ்டம் ஒழுங்கா இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை புரிய வைத்திருக்கிறோம் இல்லையா. அப்ப நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு நம்ம விருப்பம்தான். ஆனா அது உள்ள போய் தன்மயமாகிறது, ஈரணமாகி சொல்லுவாங்க இல்லையா, அது மாற்றம் பெறுகிறது உள்ளுக்குள்ள, பஞ்சதன் மாற்றம் என்று சொல்லக்கூடியது. அப்படி தன்மாற்றம் பெற்று செல்களுக்குள்ளே ஆற்றலாக பரவுகின்ற விஞ்ஞானத்தை நாம் எதுவுமே செய்யலை, அது இங்கே ஒரு சிஸ்டம் நடத்துது. அப்போ அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்வியல் நன்றாக இருக்கு என்பதை பற்றியும், அது மட்டுமல்ல இந்த ஒரு உன்னதமான சிந்தனைகளின் அடிப்படையிலே மாநிதியாம் இறைவனை நாம் சந்தித்து அந்த மதியின் வலிமையால் உய்வு பெறுவதற்குரிய மாண்புடைய மகளிராய் நம்மை உருவாக்கி கொள்ளக்கூடிய, ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் பிறந்து வாழ்க்கையில தாயாக அம்மாவை பார்க்கிறான், சகோதரியாக பெண்களை பார்க்கிறோம், அதை வாழ்க்கை துணையாக, மகளாக, பேத்தியாக, இப்படி எல்லாம் எல்லா கோணத்திலையும் பெண்கள் அங்கே ஸ்பெஷலைஸ்டா கூட இருந்து புஷ்பேக்கா இருக்காங்கன்றது தோன்றா துணைன்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்காங்கன்றதை பெண்கள் உணர்ந்து கொண்டால் மட்டுமே பெண்கள் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய லைஃப் சும்மா போற லைஃப் இல்லை, நான் அடுத்த ஜெனரேஷனை சாதனைக்குரியவர்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வித்தையை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய மனதுக்குள்ள
நான் சாதிக்க பிறந்தவள் என்ற ஒரு தைரியம் பிறக்குமா இல்லையா? அப்ப அதை தானும் பெற்று தான் பெற்ற அந்த ஞானத்தை குழந்தைக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, பாருங்க, தோன்றா துணையாக இருந்து வாழ்க்கை துணைவருக்கும் கொடுத்து அவங்களையும் மேம்படுத்த முடியும். இப்படி ஒரு பெண் மனைவியாக அமைவதற்கு இவன் என்ன கொடுத்து வச்சானோ தெரியலையேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்க. அப்ப அந்த பெண்ணினுடைய ஆற்றல் அங்கே குடும்பத்தை மேம்படுத்துகிறது. அப்ப குடும்ப அமைதியை பற்றி பேசி இருக்கிறோம். சரி, எனவே இப்ப பெண்ணை ஸ்பெஷல்னு பேசி இருக்கிறோம் இல்லையா? அப்படி எல்லா கோணத்திலையும் உடனிருந்து உதவக்கூடிய சீரிய பண்புகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி சிந்தித்திருக்கிறோம். ஒரு பெண் பருவத்திலே தொடங்கி மடந்தையாய், மகளிராய், மங்கையாய், மனைவியாய், தாயாய் சிறப்புற மலர்த்தும் விஞ்ஞானம் இங்கே வாழ்வியல் சிந்தனைகளாக இந்த நூலில் மலர்த்தப்பட்டிருக்கிறது. இதனை புரிந்து மேன்மையுறுகிற போது அடுத்த தலைமுறையினரும் சிறப்புற உருவாகும் கலையை இந்த நம் கையில் தானே வாழ்க்கை இருக்கிறது, எதிர்காலம் நம் கையில் தானே இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசி இந்த நூலை முடித்திருக்கிறேன் அன்பர்களே. அந்த வகையில ஒரு யாருமே நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்காம இருக்க மாட்டோம் இல்லைங்களா? சமுதாயம் என்ன ஆகுதோ இல்லையோ அது வேற விஷயம். இப்போ என்னங்க மாற்ற போறேன், ஓட்டு போட்டு நான்லாம் மாத்திர போறேன். நாம போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் சிறுதுளி பெருவெள்ளம்னு அங்க மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அதை தாண்டி இங்கே நம்முடைய பிரசன்டேஷன் தான் நம்ம அடுத்த ஜெனரேஷன். அப்ப 3 தலைமுறைகள் மட்டுமல்ல, நம்முடைய தாய் தந்தையர், அவங்களுடைய தாய் தந்தையர் என்று 3 தலைமுறை மட்டும் சொன்னா, அதே அடுத்த ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது அடுத்த 3 தலைமுறையும் அங்கே உட்படுத்தப்படுகிறார்கள். எனவே அந்த வகையிலே தான் சமுதாய மாற்றத்திற்கான முழுமையான திட்டத்தை முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர் என்று ஒரு இடத்துல மகரிஷியை விளக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு அதை காந்த தத்துவமாகவும் ஜீவகாந்தமாகவும் வான்காந்தமாகவும் அது உயிர் நலமாகவும் மனநலமாகவும் உடல் நலமாகவும் மலர்த்தி கொள்ளுகின்ற ஒருவர் கருமையை தோணிட்டு அடுத்த 3 தலைமுறைகளை பியூரிஃபை பண்ணக்கூடிய விஞ்ஞானத்தை முந்தையோர்கள் எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக விளக்கியதே இந்த புத்தகமாகும். அதனால இந்த புத்தகத்தினுடைய இறுதி சாப்டருக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நூலுடைய தலைப்புகளை முழுவதுமாக சிந்தித்திருக்கிறோம். பல வாரங்களில் பேசியிருக்கிறோம். இத்துணை கோணங்களிலும் பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அவ்வளவு சிறப்புடைய நூல் இந்த பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற இந்த நூல். இந்த நூலை திருமணங்களிலே பரிசளிக்க தொடங்குங்கள், போதும், வேற ஒன்றும். நியூலி மேரிடு கப்புள்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய அறிவுபூர்வமான கிஃப்ட்னு சொன்னா அது மாற்றே கிடையாது. ஒரு பெரிய புனிதமான ஒரு கிஃப்டை நீங்க கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இதை எல்லோரும் சென்று சேர வேண்டும். இது புத்தகமாக வந்த போது அதுல இருக்கக்கூடிய அந்த 80 பக்கத்தை தான் நாம பேச முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு 7ஆம் மாசத்துல இன்றைக்கு வரையில ஒவ்வொரு தலைப்பையும் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசன்ட் பண்ணி சிந்திக்க முடிந்தது. அப்ப புத்தகத்துல சொன்னதை விட என்னுடைய உரையில ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல்ல நீங்க எல்லா தலைப்புகளையும் இந்த சேனல் மூலமா நீங்க ஆன்மீக அறிவியல் யூடியூப் மூலமா கேட்டு பயன்பெறலாம் என்பதை இந்த நேரத்துல மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஞானம் சமுதாயத்திற்கு சொத்தாக நான் அமைத்திருக்கிறேன். சமுதாயத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய சொத்தாக கொடுத்திருக்கிறேன். பெற்று பயனடைவீர்களாக. இந்த உலகம் பயனடையட்டும், எதிர்காலம் பயனடையட்டும், இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கும் இந்த ஞானம் சென்று சேரட்டும் என்று சொல்லி அந்த அளவில் ஒரு நிறைவான ஒரு பணி செய்த திருப்தியை என்னுடைய கடந்த நூலில யோக மார்க்கத்தை பொறுத்தவரையில சகஜானந்தம்ன்ற ஒரு சமாதி பாதம், அதாவது பதஞ்சலி முனிவருடைய நூலை நான் படித்ததில்லை. ஆனா பதஞ்சலி முனிவர் சொன்ன அட்டாங்க யோகத்தை படித்திருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தாரணை, தியானம், சமாதி என்பதை பற்றி தெளிவாக நாம்
நாம் பரிசீலிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதிபாதத்தை பொறுத்த வரையில தவம் செய்து துரியாதீதம் பண்ணி தவம் பண்ணிட்டு இருக்கிறதையும் அதை ஒரு ஃபீல்ட் ஒர்க்கா மட்டுமே பண்ணிட்டு இல்லாம அந்த முழுமை நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் இறை உணர்வு பெற்றவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி பேசியதுதான் சகஜானந்தம் என்ற என்னுடைய முந்தைய நூல். அந்த முந்தைய நூல் யோக விஷயங்களை பொறுத்தவரையில ஒரு பெரிய ஆராய்ச்சி நூல் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த நூலை எழுதி சமுதாயத்திற்கு நான் கொடையாக கொடுத்த போதும் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போலத்தான் சமுதாயத்திற்காக சமுதாய நோக்கத்தோட இந்த பெண் குலமே உய்வு பெறுவதற்காக இந்த நூலையும் என்னால் கொடுக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான். எனக்குள்ளே எத்தனை நூல்களும் எத்தனை நூலாசிரியர்களும் எத்தனை குருமார்களும் எத்தனை பெரியவர்களும் என்னை வழிநடத்தி என்னுடைய பாட்டியார் முதற்கொண்டு இல்லையா, அப்ப இவங்க எல்லாம் என்னுள்ளே அறிவாக இருந்து பேசி இருக்கிறார்கள். ஏன்னா சிம்பிளா பழமொழியில சொல்லிட்டு போயிடுவாங்க, மாதா பிதா செய்தது மக்க தலைமையிலன்னு ஒரே வார்த்தையில போட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விதை ஒன்று போட சொர ஒன்று முளைக்குமான்னு கேட்பாங்க. இதெல்லாம் சிந்திக்க வைக்கின்ற விஷயங்கள். இதையெல்லாம் அந்த வயசுல நான் சிந்திச்சதுனால தான் இன்னைக்கு இந்த நூலில் பேசியிருக்கிறேன், வேற ஒன்றும். அதனால இந்த நூலை சமுதாய சொத்தாக்குங்கள், எல்லாருக்கும் கொண்டு சேருங்கள், இதை திருமண வீடுகளிலே வழங்குங்கள் என்று கூறி இந்த நூலினுடைய இறுதி அத்தியாயத்தை பேசுகின்ற இந்த இனிய மாலை போதிலே இதில் இவ்வளவு புதையல் போன்ற விஷயங்களை சந்தித்திருக்கிறோம். சமுதாயத்திற்கு காணிக்கையாக்கி மன நிறைவோடு இந்த நூலை பயிலுகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நோக்கம் சரியாக சென்றடையட்டும் என்று நான் பேராற்றல் நிலையை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா புக்கு போய் கைக்கு சேர்ந்துடும், அது வேற விஷயம். புத்தகம் போய் கைக்கு சேர்ந்துடும், அது வேற விஷயம். ஆனால் அவங்க படித்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி பயனடைந்தாங்களாங்கிறதுக்கு இறைநிலை தான் வழி நடத்தணும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக பண்ணிட்டேன். நீங்களும் அந்த பேராற்றல்கிட்ட இது இந்த நோக்கம் முழுமை பெறட்டும் என்று சொல்லி நீங்களும் உங்களுடைய பழமையான பிரார்த்தனைகளிலே நினைத்து கொள்ளுங்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.